வணக்கம் மாணவ செல்வங்களே. சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஜனவரி 25 அன்னைக்கு நடந்த மேத்ஸ் கொஷின்ஸில் ஏற்கனவே நம்ம ஒரு 15 கேள்விகள் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த 5 கேள்விகளுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 16வது கேள்வி. 1.73 மீட்டர் உயரமுள்ள ஒரு மனிதன் ஒரு கட்டிடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கிறார். அவர் கட்டிடத்தின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டிடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது a man 1.73 meter tall is standing on a ground. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்த மாடல் 6.3 6.4ல பார்த்துருப்போம் பாருங்க. அந்த மாடல் இது 6.2ல இருந்து, சரிங்களா? அதாவது ஒரு மேனோட ஹைட் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 1.3 மீட்டர், ரைட்டா? இது ஒரு மேன், அவருடைய ஹைட். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டாண்டிங் ஆன் ஏ கிரவுண்டு, ஒரு கிரவுண்ட்ல நின்றுக்கிட்டு 50 மீட்டர் அவே ஃப்ரம் ஏ பில்டிங், ஒரு பில்டிங்ல இருந்து 50 மீட்டர் தள்ளி நிற்கிறார். இந்த இடத்துல பில்டிங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பில்டிங், இது ஃபுல் பில்டிங் இது, சரிங்களா? இங்க இருந்து 50 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு. இங்க இருந்து என்ன பார்க்கறாரு அப்படின்னா, if the angle of elevation of the top of the building from his eyes is 60 degree, அவர் நிற்கிற இந்த இடத்துல இருந்து, அவரோட ஐஸ்ல இருந்து, அவருடைய கண் பார்வை இந்த இடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் 1.3 மீட்டர் ஹைட்டு. இங்க இருந்து எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல பார்க்கறாரு அப்படின்னா 60 டிகிரியில பார்க்கறாரு. அப்படின்னா ஹைட் ஆஃப் த பில்டிங் என்ன? ஹைட்டுங்கிறது இந்த ஓவரால் ஹைட்டு, கரெக்டா? இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் நம்ம இதை மட்டும்தான் எடுத்துக்க முடியுன்றதால இதை நான் ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். இது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே இவரோட ஹைட் இருக்குல்ல, ஒரு 1.73, இதையும் ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு, கரெக்டா? இப்போ இது பாருங்க, இது 60 டிகிரி, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஆப்போசிட் அட்ஜசன்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஃபார்முலா tan θ. நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் அடிக்கடி நிறைய இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan, இங்கே தீட்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. ஸோ tan 60 டிகிரி, tan 60 டிகிரி நான் டைரக்டா வேல்யூ போட்டுருவா. tan 60 டிகிரிக்கு வேல்யூ எவ்வளோ? √3. அப்போ √3 ஈக்குவல் டு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? h டிவைடட் பை அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு? 50. அப்போ இந்த 50 இங்க கொண்டு வந்துட்டோம்னா ஹைட் என்ன கிடைக்கும்? 50 √3ன்னு கிடைக்கும். இது இந்த ஹைட்டுங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். அவங்க கேட்கறது ஓவராலா அந்த பில்டிங்கோட ஹைட்டு. பில்டிங்கோட ஹைட்னும் போது இது கூட எதை சேர்த்துக்கணும்? 50 √3 கூட ஒரு 1.73 கூட்டிக்கணும். அந்த 1.73 தான் அவங்க என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க? √3. ஏன்னா 1.73 அந்த மேனோட ஹைட்டு, அதோட வேல்யூ தான் √3. அப்போ நான் இது கூட இன்னொரு √3 ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 50 √3, இது ஒரு 1 √3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 51 √3. அப்போ அந்த பில்டிங்கோட ஹைட் என்னவா இருக்கும்னா 51 √3ன்னு இருக்கும். நம்ம இந்த tan θ யூஸ் பண்ணி வர ஆன்சர் 50 √3 போட்டுருவோம். அப்படிங்கிறதால தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அவங்க 50 √3 கொடுத்துருக்காங்க, சரியா? அந்த மேனோட ஹைட்டையும் சேர்க்கணும், ஓகேவா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 17. m இன் m மதிப்பிற்கு mx இன்ட்டு 5x மைனஸ் 6 பிளஸ் 9 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாடு சமமான மூலங்களை பெற்றிருக்கும். ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த mx உள்ள கொடுங்க. mx உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா 5m எக்ஸையும் பெருக்கணும்னா x². இங்கே உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் 6mx பிளஸ் ஒரு 9 இருக்கு, பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. நமக்கு ஜென்ரலாக குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? ax² பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. x² உடைய கோஎஃபிஷியன்ட் a, அப்போ a ஓட வேல்யூ 5m, x ஓட கோஎஃபிஷியன்ட் b, b ஓட வேல்யூ மைனஸ் 6m, கான்ஸ்டன்ட் டேர்ம் c, c ஓட வேல்யூ 9. ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் இருக்கா? டெல் ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். அதாவது b² மைனஸ் 4ac கண்டுபிடிப்போமா? ஈக்குவல் ரூட்ஸ்னா b² மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். b ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 6m. அப்போ மைனஸ் 6m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a ஓட வேல்யூ 5m இன்ட்டு c ஓட வேல்யூ 9 ஈக்குவல் டு 0. 6 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 6 36 m² மைனஸ் 20 20 18 180 m ஈக்குவல் டு 0. ரெண்டுத்துக்கும் காமனாக பாருங்க, m வெளியே எடுத்துடலாம். நீங்க 36 180 இருந்து கூட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளியே எடுக்கலாம். 9 தோணுது, நான் 9 வெளியே எடுக்கிறேன். 9 வெளியே எடுத்தோம்னா 4m, ஏன்னா 9 36 m² m எடுத்துட்டோம். மைனஸ் 9 18 20 ஈக்குவல் டு 0. 9m ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர். 4m மைனஸ் 20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் 20. ஒரு நாள் 4 5 20, அப்போ m ஈக்குவல் டு 5ன்னு ஒரு ஆன்சர். இந்த 9 இந்த பக்கம் பக்கத்தில் வந்துருச்சுன்னா m ஈக்குவல் டு 0. இங்கே 0 நாட் அப்ளிகபிள், ஏன்னா 0ன்னு mக்கு போட்டோம்னா
0னா இது ஃபுல்லா 0 ஆயிடும். வெறும் 9 மட்டும் நிற்கும். 9 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவல் ஆகல பாருங்க. 9 0 ஈக்குவல் கிடையாது. ஸோ எம்மோட வேல்யூ m ஈக்குவல் டு 5. ஆப்ஷன் சி. புரியுதா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான கான்செப்ட் தான். b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ங்கிறது தெரியணும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இவ்வளோ தூரம் போட்டுட்டு வந்தேன். கான்செப்ட் புரிஞ்சுன்னா நீங்கள் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்ததா 18. ஒரு ஜாடியில் 15 வெள்ளை மற்றும் எக்ஸ் கருப்பு பந்துகள் உள்ளன. பாருங்க, ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கு. 15 ஒயிட்டு, எக்ஸ் பிளாக். ஸோ டோட்டலாக என் ஆஃப் எஸ், நம்ம இதுதானே என் ஆஃப் எஸ் சொல்லுவோம். என் ஆஃப் எஸ் வந்து 15 + x. அந்த ஜாடியிலிருந்து ஒரு கருப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு. கருப்பு பந்து என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ். அதோட நிகழ்தகவுனா x/15 + x. ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? P of A ஈக்குவல் டு N of A by N of S. இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா, நிகழ்தகவானது வெள்ளை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல 3 மடங்கு. வெள்ளை பந்து எவ்வளோ இருக்கு? 15. இந்த 15/15 + x மொத்தம் கீழே, அது நம்ம எந்த பந்து எடுக்கிறோமோ அது மேலே. இது மாதிரி 3 மடங்குன்னு சொல்றாங்க. இன்ட்டு 3. அப்போ பாருங்க, 15 + x 15 + x கேன்சல் ஆகிடும். ஸோ x ஈக்குவல் டு 15 × 3 45. ஸோ x ஈக்குவல் டு ஆப்ஷன் டி 45. முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. பொதுவாகவே ப்ராப்ளம்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கனாலே இது ஈஸி தான். சரிங்களா? 19th ஒன். a, b, c என்ற 3 எண்களின் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு முறையே 30, b மற்றும் 0 எனில் a + c இன் மதிப்பு என்ன? இது ஆக்சுவலாக நம்மளுடைய 9th புக்கில் இருந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9th நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, முகடு, இடைநிலை, சராசரி, இது மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன் படிச்சிருப்போம். அந்த ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஆன்சர் சொல்லிடலாம். பாருங்க, மீன், மீடியன், மோடு ஆஃப் த 3 நம்பர்ஸ் ஏபிசிக்கு 30, b0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன ரிலேஷன், அந்த ரிலேஷன் தெரிஞ்சுட்டா ஆன்சர் ஈஸி. ரிலேஷன் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் இப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை, அதாவது 3 இடைநிலை என்ன அர்த்தம்? 3 × இடைநிலை 2 சராசரி, அதாவது 2 × சராசரி. இது 9th புக்கில் ஸ்டாட்ல லாஸ்ட்டாக ஒரே ஒரு 2 மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த மாடலில். அதில் தான் இந்த ஃபார்முலாவை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இங்கே அதில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 3 நம்பரோட பாருங்க, இது சராசரி, இது மீன், இது மீடியன், இது மோடு இப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. முகடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 ஈக்குவல் டு 3 × இடைநிலை, இது சராசரி, இது இடைநிலை. இடைநிலை எவ்வளோ? b மைனஸ் 2 × சராசரி. சராசரி எவ்வளோ? 30. அப்போ ஈர் 30 60. மைனஸ் 60 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் 60. 60 ஈக்குவல் டு 3b. பெருக்கல் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல். அப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 3 3, ஈர் 3 6. ஸோ பியோட வேல்யூ என்ன கிடைக்குது? 20. பியோட வேல்யூ 20ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அவங்க பி கேட்கல, a + c. எப்படி சார் போடுறது அப்படின்னா, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, a b cன்னு சொல்லிட்டு. இதோட சராசரி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? இது உங்களுக்கு நல்லா தெரியும். சராசரி வேணும்னா என்ன பண்ணுவோம்? 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். கரெக்டா? சராசரி தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30. மீனுடைய வேல்யூ தான் 13 கொடுத்துருக்காங்க. அப்போ 30. ஸோ வகுத்தில் இருக்கிற 30 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். a + b + c ஈக்குவல் டு 30 பெருக்கல் 3 3 9. டைரக்ட் ஆன்சர் போட்டுருவா. அப்போ என்ன கிடைக்கும்? 90. நமக்கு தான் பியோட வேல்யூ தெரியுமே. பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20. அப்போ இந்த ப்ளஸ் 20 ஈக்குவல் டு இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் என்ன மட்டும் நிற்கும்? a + c. 90 + 20 இங்கே வந்தால் -20. 90ல் 20 போயிடுச்சுன்னா 70. ஸோ a + c உடைய வேல்யூ ஆப்ஷன் சி 70. சரிங்களா? அடுத்ததா 20வது கேள்வி. 2 மரங்கள் ஒரு குளத்தின் எதிரெதிர் கரைகளில் உள்ளன. 2 trees are present on either side of a pond. நான் உங்களுக்கு ஒரு லைனா படிச்சு விளக்கம் கொடுத்து வந்துடும் பாருங்க. 2 மரம் நின்றுட்டு இருக்கு, ஆப்போசிட்ல. ஒரு குளத்தோட எதிர்பார்க்கம் 2 மரங்கள், 2 ஹைட்ல எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால இப்போதைக்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்து ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் 20 மீட்டர்/வினாடி என்ற வேகத்தில் ஒரு பறவை ஒன்று முதல் மரத்தின் அடியிலிருந்து 2வது மரத்தின் உச்சிக்கு 3 வினாடிகளில் பறந்து அடைகிறது. 30 டிகிரி ஏற்ற கோணம், 20 மீட்டர்/வினாடி, 3 நிமிஷம், 3 செகண்ட். இங்க பாருங்க, முதல் மரத்தோட இந்த எந்த இடத்துல இருந்து போகுது? முதல் மரத்தின் அடியிலிருந்து 2வது மரத்தின் உச்சிக்கு. இது ஃபர்ஸ்ட் ட்ரீ, இது செகண்ட் ட்ரீ.
சரிங்களா? இந்த முதல் மரத்தோட அடியிலிருந்து ரெண்டாவது மரத்தோட உச்சிக்கு ஒரு பறவை பறந்து போகுது. எவ்வளவு நேரத்துல போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்க. 20 மீட்டர் பெர் வினாடி வேகத்துல போகுது. 3 வினாடியில போகுது. அதாவது 20 மீட்டர் பெர் வினாடி இப்படி எடுத்துக்கலாம். 20 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல எவ்வளவு நேரத்துல போகுது அப்படின்னா 3 செகண்ட்ல போகுது. நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் தேவை. பாருங்க, இவ்வளோ ஸ்பீடு, இவ்வளோ டைம். நம்ம முன்னாடியே ஒரு கொஸ்டின்ல சொன்னோம் பாருங்க, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இங்கே ஸ்பீடு எவ்வளோ 20, டிஸ்டன்ஸ் தெரியாது, டைம் 3. அப்போ 3 இங்கே வந்துருச்சுன்னா 3 2 6 60. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியுது அப்படின்னா 16 தெரியுது. ஸோ இந்த வேல்யூ, இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ இப்போ நமக்கு 60 டிகிரி. கரெக்டா? சாரி, 60 மீட்டர். என்ன மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்தாங்க இல்லையா? இது 60 மீட்டர். இங்கிருந்து எவ்வளோ ஆங்கிளில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஆங்கிள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 30 டிகிரி ஏற்ற கோணத்தில். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி. சரியா? நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த 2 சைடும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா நமக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகிறப்ப அது தேவைப்படுது. அதனால இப்போ இது பாருங்க, இது 30 டிகிரி, இது ஹைபாட்னியூஸ். கரெக்டா? இது கர்ணம். டிகிரி தெரியும், கர்ணம் தெரியும், எதிர்பக்கமும் தேவை, அடுத்துள்ள பக்கமும் தேவை. சரியா? அப்போ கர்ணத்தையும் முதல்ல எதிர்பக்கம் கண்டுபிடிச்சலாமா? கர்ணத்தையும் எதிர்பக்கத்தையும் ஜாயின் பண்ற ஃபார்முலா எது? சைன் தீட்டா. கரெக்டா? அப்ப சைன் தீட்டாவுக்கான ஃபார்முலா பாருங்க, சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அதாவது தமிழ்ல எதிர்பக்கம் பை கர்ணம். இங்க சைன் தீட்டாவுடைய வேல்யூ 30 டிகிரி. சைன் 30 டிகிரி, சைன் 30 டிகிரியுடைய வேல்யூ 1/2. டேபிள் தெரியணும். கரெக்டா? 1/2. ஆப்போசிட் சைடு தெரியாது, பை ஹைபாட்னியூஸ் எவ்வளோன்னு தெரியும்? 60ன்னு தெரியும். இந்த 60 இங்க கொண்டு வந்தேன்னா 60/2ன்னு கிடைக்கும். 1 2 3 2 6. அப்போ ஆப்போசிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 30ன்னு கிடைக்குது. ஸோ இந்த ஹைட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 30ன்னு தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வேல்யூவாக எழுதிட்டே வந்துடுறேன். இந்த வேல்யூ இப்போ நமக்கு 30. அடுத்தது அட்ஜசன்ட் சைட் தேவை. இதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுறேன்? ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ காஸ் 30 டிகிரி, காஸ் 30 டிகிரியுடைய வேல்யூ √3/2. √3/2 ஈக்குவல் டு, இந்த பக்கம் தெரியாது, அட்ஜசன்ட் சைடு தெரியாது, இந்த அடுத்துள்ள பக்கத்தை அப்படியே வச்சுக்கிறேன், பை கர்ணம் எவ்வளோன்னு தெரியும்? 60. அப்போ இந்த 60 இங்கே கொண்டு வரேன். 60 இன்ட்டு √3/2. 1 2 3 2 6. அப்போ என்ன கிடைக்குது? அடுத்துள்ள பக்கம் 30 √3ன்னு கிடைக்குது. ஸோ இந்த அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 30 √3. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு 3 பக்கமும் தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்டை முழுசா முடிக்கல, அவங்க சொன்னதுல ஒரு பார்ட்டை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ அடுத்தது வாங்க. மீண்டும் அப்பறவை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் இரண்டாவது மரத்தின் உச்சியிலிருந்து முதல் மரத்தின் உச்சிக்கு பறந்து அடைகிறது. பாருங்க, if the bird again flies from the top of the second tree to the top of the first tree with the angle of elevation 60 degree. எங்க இருந்து? இந்த இடத்துல இருந்து இந்த ரெண்டாவது மரத்தோட உச்சியில இருந்து, அப்ப ஃபர்ஸ்ட் மரம் ஹைட்டா இருக்குன்னு அர்த்தம் அவங்க சொல்ற கணக்குப்படி. இது முதல் மரத்தோட உச்சி. இங்க இருக்கு இந்த இது அந்த சும்மா ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டுக்காக. இது ஒரு முதல் மரத்தோட உச்சி. சரி, ரெண்டாவது மரத்தோட உச்சியிலிருந்து இங்க இருந்து மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா இங்க முதல் மரத்தோட உச்சிக்கு பறக்குது. எவ்வளவு ஆங்கிள் பறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பறக்கிறது. ஸோ இங்க இருந்து இப்ப அது பறக்கிறது 60 டிகிரி ஏற்ற கோணத்துல பறக்குது. இங்க இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவுன்னா 60 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீயோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த சைடு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆல்ரெடி இந்த ஹைட்டு தெரியும். எப்படி சார் தெரியும்னா இந்த ஹைட்டும் 1. கரெக்டா? அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு இங்க ஹைட்டு 30 ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. பாருங்க, இது 60 டிகிரி, இது ஆப்போசிட் தான் தேவை. அட்ஜசன்ட் எதிர்பக்கம் ஆல்ரெடி நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 √3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த ட்ரையாங்கிளில் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற ஃபார்முலா எது? tan theta. tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan 60 டிகிரி, tan 60 டிகிரி வேல்யூ √3. ஆப்போசிட் தெரியாது, நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? சும்மா நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பை அட்ஜசன்ட் தான் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 √3. இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஏற்கனவே √3 இருக்கா? √3 இன்ட்டு 30 √3. √3 பேருக்குன்னா 3. அப்போ 30 இன்ட்டு 3 90. 90ங்கிறது இந்த ஹைட்டு மட்டும்தான்.
இந்த ஹைட்டும் சேர்ந்தாதான் ஃபர்ஸ்ட் ட்ரீயோட ஹைட்டு. ஏற்கனவே இந்த ஹைட் தானே சொல்லிட்டோம், இங்க 30ங்கிறதால இதுவும் 30 கரெக்டா. எது இந்த ஹைட்டு. ஸோ இது ஒரு 90 பிளஸ் இது ஒரு 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா 120. அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரீயோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 120 மீட்டர்னு இருக்கும். சரியா, கொஞ்சம் பெரிய சம் தான். ஆனால் நம்ம இதே கொஸ்டின் நமக்கு 10th பப்ளிக்லோட 5 மார்க்ல கேட்கலாம் பாருங்க. அப்போ இந்த லாஜிக் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவாமா? ஸோ இதோட நமக்கு என்ன இந்த சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனில் 20 கொஷின்ஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற கொஷின்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 5 கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.